இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது செஞ்சிலிருந்து நெகனூர் பட்டின்ற கிராமத்துக்கு தான். செஞ்சிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் நெகனூர் பட்டி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். போகிற வழியெல்லாம் பசுமை நிறைஞ்சதாகவே இருக்குது. சொர்க்கம்னா இதுதான் சொல்லலாம். உயர்ந்து நிற்கின்ற இந்த பனைமரங்களும் சரி, வான் சூழ்ந்து நிற்கும் இந்த மேகங்களும் சரி, இந்த கிராமத்துக்கு நம்ம வரவேற்கின்ற தோட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. வலது பக்கமாக பாருங்கள், இங்கே தெரியுதுங்கள, இதுதான் உயர்ந்து நிற்கின்ற அந்த அடுக்கங்கள். இங்கே வருவதற்கு விவசாய நிலத்தில் இறங்கி தான் வரணும். இதுதாங்க அந்த கற்கள். உண்மையிலே ஏலியன்களால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குமோ இல்லை இயற்கையாகவே உருவாகி இருக்குமோ என்ற புரியாத புதிராகவே இங்கே இருக்குது. இங்கே வசிக்கின்ற கிராமவாசிகள் இந்த பாறையை அடுக்கங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மிகப்பெரிய பாறையின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குங்க. இந்த கல்வெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுங்க. இந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் வட்டெழுத்துக்களாக மாறுகின்ற அந்த நிலைக்கு அந்த நிலையில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்னதான் இந்த கல்வெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும் போகழ் சேக்கந்தி தாயரு சேக்கந்தண்ணி சேயித்த பள்ளி. அதாவது பெரும்புகம், இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்புகைன்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே சேக்கந்தி என்னும் சமண பெண் துறவி, அவங்க தாயார் சேக்கந்தி, அவங்க அளித்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. யார் இந்த சமணர்கள், எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் சமண மதத்தை நிலைநிறுத்த முதலில் தோன்றிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, கொல்லாபுரம், பெனகொண்டா, ஜனகாஞ்சி. இந்த மௌரிய பேரரசர் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இறுதி காலத்தில் துறவரம் போட்டு இந்தியாவுக்கு வராரு. அவருடன் வந்தவர்களே இந்த தமிழகத்தில் சமணத்தை அறிமுகம் செய்கிறாங்க. அவர்கள் சமண மதம் இது மதம் இல்லை, அகிம்சை நெறியும் வாழ்வியல் ரீதியான கோட்பாட்டை அவங்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு சமணர்களும் 4 விதமான தான தர்மங்களை செய்ய வேண்டியது இருக்குது. இது அடைக்கல தானம், உணவு தானம், மருத்துவ தானம், கல்வி தானம். இவர்கள் தொன்று தொட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மலை குகைகளிலும் மலை பள்ளிகளில் கல்வியை போதிக்கிறாங்க. இப்படி கல்வி போதித்த இடங்களில் ஒன்று தான் இந்த நெகனூர் பட்டி. இந்த பாறையின் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கிமு 1000 நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுற வெண்ணிற பாறை ஓவியங்கள் இங்கே இருக்குங்க. ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய உருவங்கள் மட்டுமே இருக்குங்க, விலங்குகள் எதுவும் இந்த ஓவியத்தில் இல்லை. இந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறுன்றது மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்போம்.